நமஸ்காரம், திஸ் டாக்டர் தீபிகா. இன்றைக்கி நான் ரொம்ப வெடிக்காத்தால் எழுந்து ரத்னமங்கலத்தில் இருக்கிற 108 அம்மன் பீடத்துக்கு தான் வந்திருக்கேன். அரைக்காசு அம்மன் திருக்கோயில்னு சொல்லுவாங்க. ஜான்வரி 1 எனக்கு ஒரு குட்டி இன்சிடெண்ட் நடந்தது. லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஐ லாஸ்ட் மை பர்ஸ். அது நடக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. ஏன்னா அன்றைக்கி தான் நான் ஒரு அவார்ட் வாங்கினேன், சேவா ரத்னான்னு. முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷத்தில் நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போது பாதி வழி வந்ததுக்கப்புறம் தான் என் பர்ஸை காணோம் அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு கிடச்சிது. அண்ட் தேட் மூமெண்ட் எனக்கு வேறு எதுவுமே தோணலை. ஐ ஜஸ்ட் ப்ரேட் காட், அரைக்காசம்மா. ஏன்னா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த பேர், அரைக்காசம்மா. ஐவ் லாஸ்ட் மை பர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் ஒரு பொருளை தொலைச்சிருக்கேன். அண்ட் ப்ளீஸ், அது ஒரு ஹார்ட் ஏர்ன் மணி. அண்ட் அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு தயவு செஞ்சு அது உண்மையான காசாக இருந்தால் எனக்கு திருப்பி கொடுத்துருமா, இட்ஸ் ஹார்ட் அண்ட் மணி அப்படின்னு உண்மையாக நினச்சி திருப்பி அந்த இடத்துக்கு நான் போய் ஃபுல்லாக தேடினேன். ஒரு 1/4 மணி நேரம் நானும் என் ஹஸ்பண்டும் ஃபுல்லாக தேடினோம் பர்ஸை. கடைசியில் நாங்கள் எங்கே கார் பார்க் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துல கீழேயே அந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் அந்த பர்ஸ் அப்படியே இருக்குது. எங்கே நான் விட்டேனோ அந்த இடத்துல இருந்தது. ஸோ தட் வாஸ் த மோஸ்ட் எமோஷ்னல் மூமெண்ட் ஃபார் மீ. அண்ட் அப்போ நினச்சிட்டேன், அம்மா நான் உன் கோயிலை தேடி வரேன். ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர், பட் நான் ஒன்று நினச்சிட்டேன். அண்ட் ஹார்ட் அண்ட் மணி என்றைக்கும் நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு லெசன் எனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவன் நான் இல்லை. கடவுள்கிட்ட ஒரு டிரான்சாக்ஷனெல்லாம் நினைக்கிறவன் நான் இல்லை. ஆனால் இந்த முறை அந்த நம்பிக்கையை நான் முன்னிறுத்தினேன். அண்ட் ப்ளீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசலை எடுத்துகிட்டு போனேன். அண்ட் ஷி லிசன் டு மீ. And she gifted me my purse back, which had a lot of money and all the important cards and everything in that. ஸோ அதனால் 1ஆம் தேதியிலேருந்து 30 நாள் கழித்து நான் இங்கே வரேன். அதுவும் என் தப்பு தான். பட் எனிஹவ் இந்த மந்த் நான் இங்கே இந்த அம்பாளை பார்க்கறதுல அவ்வளோ ஒரு எனக்கு சந்தோஷம். ரத்னமங்கலம் வண்டலூர் பக்கத்தில் இருக்குது அரைக்காசம்மன் திருக்கோயில். இங்கே தான் குபேர லக்ஷ்மி கோயிலும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா 2 கோயிலும் கிட்டக்க பார்த்துட்டு போகலாம். எக்ஸ்ட்ரீம்லி குட் வைப்ஸ். கோயிலுக்குள்ளேயே குட் வைப்ஸ் ஒன்லிங்கிற ஒரு பெரிய போட் போட்ட ஒரே கோயில் இங்கே தான் நான் பார்க்குறேன். ஸோ ப்ளீஸ் டூ கம் விசிட் ஹியர். தேங்க்யூ.